பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ? புலனில் வாழ்க்கை இனியுண்டோ? நம்மிழந்த வாழ்க்கை இனியுண்டோ? இனிய பொழிகள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு, இனிய பொழிகள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு. கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு, இது கணக்கின்றி தருநாடு, நித்த நித்தம் கணக்கின்றி தருநாடு. இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனியொருவனுக்கு உணவில்லை என ஜெகத்தினை அழித்திடுவோம், ஜெகத்தினை அழித்திடுவோம். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. மாதரம் ஜெய வந்தே மாதரம், வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம். ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சத்தரு வந்தே சொல்வது வந்தே மாதரம். ஒன்றாய் நின்றினி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வலி குன்றாதோதுவம் வந்தே மாதரம். சோதரர்கள் நிறை மாதரில் யாவரும் ஆதரவோடு பல தீதரவோதுவம் வந்தே மாதரம். தாயே பாரத நீயே வாழிய நீயே சரணினி நீயே எமதுயிர் வந்தே மாதரம்.
Wishing you all a happy Independence Day. A pleasant morning to one and all gathered here. We have gathered here to celebrate our 77th Independence Day. It is a significant day in the history of India as it represents the culmination of years of struggle and sacrifice by our freedom fighters. Let us begin our celebration with a prayer song by our school choir. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha, Guru Sakshat, Parabrahma, Tasmai Shri Gurave Namaha, Gurave Sarva Lokanam, Bishaje Bhava Roginam, Nidaye Sarva Vidyanam, Shri Dakshina Murtaye Namaha. எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ध्यानेर्मा सिद्धिं गमय शांति 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 राम 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 सीता राम राम राम. Thank you all for invoking God's presence amidst us. It's a great pleasure to have eminent professionals of Tirunelveli who have set a mark in different fields of career. We have with us Dr. J. Balasubramanian, a leading nephrologist of Tirunelveli who has performed various kidney transplant surgeries till date and has given a new life to thousands of patients. We welcome you, sir. Mr. Syed Nawaz, an entrepreneur, a passionate tennis player, and an educationist, is very keen in promoting the game of tennis among the youngsters of Tirunelveli. We welcome you, sir. Rotarian Muthaya Pillai, the present district governor of Rotary District 3212, leads the entire Rotary District of 3212. He is basically a computer engineer and runs his own firm, the BITS Computer Systems Private Limited. He is also the founder of RECT Polytechnic, Vijay Narayanam. We also welcome Dr. Balashankar, old parent, well-wisher of our school. We welcome you all, sir. We welcome the guests of honor with cheer and enthusiasm. Srijendra is a banyan tree which shelters many birds to go out to the world with knowledge and wisdom. This tree was planted and nurtured by two women, Mrs. Ramathanam and our correspondent, and our Mrs. Usha Raman. We welcome them with love and affection. We welcome our Vice Principal, Mrs. Gangamani, and all our teachers who have been pillar of support to us. We are indeed very happy to have many parents and guests here to witness the Independence Day celebration. We take the pleasure of welcoming all parents, guests, and students of Srijendra. Our tricolor flag honors the freedom fighters who fought for independence of India.
It reminds us of the sacrifice of those national heroes. It also stresses the importance of moving forward towards peace and prosperity. Now it is the time to hoist our national flag. I request the guest of honor to hoist the flag. India is my country. India is my country. All Indians are my brothers and sisters. All Indians are my brothers and sisters. I love my country. I love my country. And I'm proud of its rich and varied heritage. And I'm proud of its rich and varied heritage. I shall always strive to be worthy of it. I shall always strive to be worthy of it. I shall respect my parents. I shall respect my parents, Teachers and elders. teachers and elders, And treat everyone with courtesy. and treat everyone with courtesy. To my country and people, To my country and people, I pledge my devotion. I pledge my devotion. In their well-being and prosperity alone In their well-being and prosperity alone lies my happiness. lies my happiness. Order. பாரதத்தாயின் மணிக்கொடியதனை
Thank you, sirs. Now we request our principal and our correspondent ma'am to honor the guest. Thank you, sir. Thank you, ma'am. We now move on to entertainment to be presented by our students. We begin the program with aerobics. It means with oxygen. Aerobics is a form of physical exercise performed along with music. It is done with the goal of inspiring all elements of fitness like flexibility, muscular strength, and cardiovascular fitness. Here come our students of classes 8, 9, 10, and 11 to perform aerobic dance. Give me some time to think. I'm in the bathroom looking at me. Facing the mirror is all I need. Wait until the Reaper takes my life. Never gonna get me out alive. I will live 1,000 million lives. My patience is waning. Is this entertaining? Our patience is waning. Is this entertaining? Got this feeling, yeah, you know, where I'm losing all control. 'Cause there's magic in my bones. Got this feeling in my soul. Go ahead and throw your stones. 'Cause there's magic in my bones. Playing with the stick of dynamite. There was never gray and black and white. There was never wrong till there was right. Feeling like a boulder hurtling. Seeing all the vultures circling. Burning in the flames I'm working in. Turning in the bed that's darkening. Our patience is waning. Is this entertaining? Our patience is waning. Is this entertaining? Got this feeling, yeah, you know, where I'm losing all control. 'Cause there's magic in my bones. Got this feeling in my soul. Go ahead and throw your stones. 'Cause there's magic in my bones. விண்வெளியில் வீரனே, விண்ணை தாண்டும் உந்தன் வேள்வியே, எல்லைகளை புடைத்தெறிவாய், மண்ணின் மீது மனிதம் காக்க தோள் கொடுப்பாய். இனி யாரோ நம்மை தடுப்பார் யாரோ,
இனி யாரோ நம்மை வெல்வார் யாரோ இனி யாரோ நம்மை தடுப்பார் யாரோ இனி யாரோ நம்மை வெல்வார் யாரோ நீதி எங்கள் நெஞ்சில் உண்டு தீவரக்கும் கண்கள் உண்டு முன்னெடுத்து காலை வையடா காயம் வந்து கீறினாலும் நியாயம் எங்கள் மூச்சு என்று உண்மையோடு சேர்ந்து நில்லடா அச்சம் உண்டு வெற்றி கொள்ள வேண்டும் என்று அச்சம் கொண்டு அச்சம் வெல்லடா அந்த மேக தூரல் ஒருவனுக்கு மட்டும் இல்லையே நீயும் அதனை போல பொழியடா எழு வீரவனே ஒளியாகிட்டோம் அதிநாயகனே உயிர் காத்திடுவோம் எழு வீரவனே ஒளியாகிடுவோம் எழு நாயகனே புவி காத்திடுவோம் நீதி எங்கள் நெஞ்சில் உண்டு தீவரக்கும் கண்கள் உண்டு முன்னெடுத்து காலை வையடா காயம் வந்து கீறினாலும் நியாயம் எங்கள் மூச்சு என்று உண்மையோடு சேர்ந்து நில்லடா அச்சம் உண்டு வெற்றி கொள்ள வேண்டும் என்று அச்சம் கொண்டு அச்சம் வெல்லடா அந்த மேக தூரல் ஒருவனுக்கு மட்டும் இல்லையே நீயும் அதனை போல பொழியடா எழு வீரவனே ஒளியாகிட்டோம் அதிநாயகனே உயிர் காத்திடுவோம் எழு வீரவனே ஒளியாகிடுவோம் எழு நாயகனே புவி காத்திடுவோம் Can we give them a big round of applause? Well done, my friends. It was a spectacular show. Our students are here to deliver their speech on this special occasion. Now let us listen to the speech of N.M. Rajalakshmi of Class 1. Hey everyone, my name is Rajalakshmi of Class 1st Standard D. Today is a very happy occasion. It is a day to count our blessings as citizens of a wonderful nation like India. We are very lucky to live in this country. We must not forget that we enjoy this freedom at the cost of sacrifices made by great freedom fighters. So, we should pray for them and be thankful to them. We must perceive this day as a day to celebrate pride and honor. Let us pledge that together we will try to make India a superpower in coming years. Love India, live in India, and make India pride in the world by being a proud Indian. Jai Hind. Thank you, Rajalakshmi. Now I call upon T. Sai Kamalesh of Class 9 to deliver his speech on Independence Day. Good morning, respected dignitaries, dear teachers, and my friends. I am greatly elated to stand before you at the 77th Independence Day celebration of our reputed school. Freedom is what we do with what is done to us. Yes, countrymen, I would like to make use of this opportunity to share a fistful of information about freedom. We are all familiar with the word freedom, freedom, freedom. But you will hear different versions from different people if you ask about it. The definition of freedom varies from person to person. According to some person, freedom means doing something as per their wish. For some people, it means taking a stand for themselves. Friends, then what is the true meaning of freedom? Freedom truly means giving equal opportunity to everyone for liberty and pursuit of happiness. The Indian freedom struggle is one of the most significant progresses in the history of India. In 1600, the Britishers entered India in the name of trade, specific items like tea, cotton, silk, and spices, and started ruling our country. Later on, they started ruling our country and made our Indian people their slaves.
So, our country has to face the most challenging times to gain independence from the British rule. In 1857, the first movement against British was initiated by Mangal Pandey, an Indian soldier. After we gained independence, India became one country that gave its citizens some freedom with limited restrictions. Now, India is a free country and the world's largest democracy. Friends, do you know what are the roles of freedom we have at our studenthood? Yes, we should learn, explore, and challenge ideas while building and sharing our own opinion is the foundation what is called academic freedom. When we attain this freedom, we are protected from unfair treatments. Friends, how can we exercise our academic freedom? Inclusion of integrity, respect, service, and social justice. These are the goals one should exercise during his studenthood. You should also exercise discretion when tensions arise, potentially responding directly to offensive speech. In the classroom, with speech of your own, you should hear in mind that your responsibility as a student to treat others with respect and dignity. One should also respect and support the academic freedom of other students too. As young minds, we have the power to shape our nation's future. Strive for education, equality, and kindness. Let us embrace our cultural heritage while embracing modern ideas. At last, we can sum it by saying that freedom is not what we think. It is a concept and everyone has their different opinions about it. If you see the idea of freedom more broadly, it is connected with happiness. Similarly, it has added value for other people. Let us join together to fight communalism and corruption and any other forces that jeopardize the peace in our country. A very happy Independence Day to all. Jai Hind. Thank you, Sai Kamalesh. Here come T. Smriti Vasha and Subiksha of class 7A to present a conversation on Chandrayaan 3. India's one of the biggest achievements in this year is Chandrayaan 3. So, we are here to talk about Chandrayaan 3. Chandrayaan 3 is the third lunar mission of Indian Space Research Organization ISRO. It was launched on 14 July 2023 from the Satish Dhawan Space Center in Sriharikota, Andhra Pradesh. The mission's objective is to soft land a rover on the moon's south pole. The rover, named Pragyan, will be the first Indian rover to land on the moon. The mission will also conduct a number of scientific experiments, including studying the moon's geology, its water resources, and its atmosphere. Chandrayaan 3 is a significant milestone for India's space program. It will make India the fourth country to land a rover on the moon after the United States, the Soviet Union, and China. The mission was also expected to generate new scientific knowledge about the moon. It is a symbol of India's ambition to become the leading space power. Chandrayaan 3 is a testament to India's growing technological and scientific capabilities. Thank you for listening us. Wish you all a happy Independence Day. Thanks, Sir, for sharing your knowledge with us. Ready to hear a Tamil speech? Yes. I call upon S. Vishwajit of class 8A to deliver a Tamil speech. 30 கோடி முகமுடையாள் எனில் மொயன்புற ஒன்றுடையாள் செப்பு மொழி 18 எனில் சிந்தை ஒன்றுடையாள் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதல் செய்வோம் அவையோர்க்கு எனது பணிவான வணக்கங்கள் 77வது சுதந்திர தினத்தை நாம் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இப்பொன் வேளையில் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் என்ற தலைப்பில் என் சிற்றறிவுக்கு எட்டியவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீராலே காத்தோம் என்றார் மகாகவி பாரதி. நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்த நேரத்தில் பாரத தாயின் விலங்கு அகற்ற தம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அத்துணை பேரின் தியாகத்தை பெருமிதத்தோடு நினைவு கூறுவோம். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தென்னகத்தே தென் தமிழகத்தே முதல் முழக்கமிட்ட நெற்கட்டும் செவல் பூலித்தேவன் நம் நெல்லை சீமையின் அடையாளம். பாஞ்சாலகுறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன், சிவகங்கை சீமை மருது பாண்டியர்கள், வீரவேலு நாச்சியார் போன்ற பலர் சுதந்திர வேள்வியில் தம் இன்னுயிரையும் நீத்தனர். பிற்காலத்தில் காமராஜர், வ.உ.சி போன்ற பலர் வீறு கொண்டு எழுந்தனர். அனைவரையும் ஒருங்கிணைத்து சத்தியாகிரகம் என்னும் மரவழி போரை கையில் எடுத்தார் மகாத்மா காந்தி. தண்டி யாத்திரையின் போது அவர் கையில் எடுத்த உப்பானது ஆங்கிலேயரை அச்சுறுத்திய வெடியுப்பாய் மாறியது. அந்த பொக்கைவாய் கிழவனின் வருகைக்கு பிறகுதான் சுதந்திர போராட்டத்திற்கே பற்கள் முளைத்தன என்றான் ஒரு கவிஞன்.
இன்று பட்டொளி வீசி பறக்கும் நம் தாயின் மணிக்கொடி பாரீர் பாரீர். இந்த நேரத்தில் பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தோமா என்ற கேள்வி நம்முன் எழுவதை தவிர்க்க முடியுமா? இரவினில் சுதந்திரம் பெற்றதால் தான் இன்னும் விடியலே வரவில்லையோ? எங்கு பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. வெள்ளையரிடம் வாங்கிய சுதந்திரத்தை கொள்ளையரிடம் அடகு வைத்து விட்டோம். காசுக்காய் வாக்குரிமையை விற்றதன் விளைவுதானே இது. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடிய புனிதர் வாழ்ந்த தேசத்தில் சக மனிதர் அருந்தும் நீரை அசுத்தப்படுத்தும் அவலம் இன்னும் தீரவில்லையே. கத்தியின்றி இரத்தமின்றி சுதந்திரம் பெற்றோம், அதுதான் எங்கள் வரலாறு. சுதந்திரம் வாங்கி ரத்தம் சிந்துகிறோமே, எது நம் கோளாறு? மல்லிகை பூவிற்கும் ஜாதியை வைத்த இந்த மனிதனை திருத்தும் வழி என்னவோ? இனி வரும் காலம் இளையோர் நம் கையில். ஜாதி மத பேதமற்ற சமத்துவம் வாய்ந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். ஊழலற்ற அரசு அமைப்போம். விஞ்ஞான வளர்ச்சியில் விஞ்சி நிற்போம். விளைநிலத்தை சேதப்படுத்தாமல் நம் தாயகம் தரணியிலே தலை சிறந்த தேசமாய் திகழட்டும். பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. நம் சாசிக்கும் சுதந்திர காற்றிற்கு பலர் உயிர் கொடுத்திருந்தாலும் அதில் ஓர் உன்னதமான உயிர் வீர வேலு நாச்சியார். அவரின் காட்சிகள் இப்போது நம் கண்முன்னே விரிகின்றன. ஜெய் ஹிந்த். Thank you, Vishwajit, for your wonderful patriotic speech. Now we move on to the pyramid display. This is a cooperative sport. It is a gymnastic construction in which a series of people assemble to form human pyramids. The performance exhibits the powerful of team work and stamina, willpower and resistance. If one person fails to do their part, it can drag the rest of the people and thwart the formation of pyramid. I welcome our students to exhibit the different formation of pyramid. आजा आजा जिंदे शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले। जय हो जय हो। आजा आजा जिंदे शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले। जय हो जय हो। नच कोयलों पे रात बिताई है, अखियों की नींद मैंने फूकों से उड़ा दी, गिन गिन तारे मैंने उंगली जलाई है। आजा आजा जिंदे शामी आने के तले, आजा सारी वाले नीले आसमान के तले। जय हो शुक्र जय हो कामदे जय हो कामदे जय हो मेलोडी।
आजा जिंदे शामी आने के तले आजा सरी वाले नीले आसमां के तले जय हो शोपेनहाम जय हो कॉमेडी जय हो हॉलिडे जय हो बेथोवन जय हो बाला बाला जय हो बाला बाला जय हो बाला बाला जय हो आजा आजा जिंदे शामी आने के तले आजा जरी वाले नीले आसमाने के तले जय हो जय हो आजा आजा जिंदे शामी आने के तले आजा जरी वाले नीले आसमाने के तले जय हो जय हो नच कोयलों पे रात बिताई है अखियों की नींद मैंने फूकों से उड़ा दी गिन गिन तारे मैंने उंगली जलाई है आजा आजा जिंदे शामी आने के तले आजा सरी वाले नीले आसमान के तले जय हो शोपेनहाम जय हो कॉमेडी जय हो हॉलिडे जय हो बेथोवन Ahora conmigo tú baila para hoy, pues nuestro día te olvidas los problemas, lo que sea. ¡Salud! ¡Baila, baila! चख ले हो चख ले ये रात शहद है चख ले रख ले हाँ दिल है दिल आखिरी हद है रख ले काला काला काजल तेरा कोई काला जादू है ना काला काला काजल तेरा कोई काला जादू है ना आजा आजा जिंदे शामी आने के तले आजा जरी वाले नीले आसमाने के तले जय हो जय हो जय हो जय हो जय हो जय हो आजा आजा जिंदे शामी आने के तले आजा जरी वाले नीले आसमाने के तले जय हो जय हो आजा आजा जिंदे शामी आने के तले आजा जरी वाले नीले आसमाने के तले जय हो जय हो जय हो सच्ची मैंने जान गवाई है नच नच कोयलों पे रात बिताई है अखियों की नींद मैंने फूकों से उड़ा दी गिन गिन तारे मैंने उंगली जलाई है आजा आजा जिंदे शामी आने के तले आजा सरी वाले नीले आसमान के तले जय हो शोपेनहाम जय हो कॉमेडी जय हो हॉलिडे जय हो बेथोवन
It was a tremendous show indeed. Let us give them a big applause. Silambam. Silambam is an Indian martial art which originated in Tamil Nadu. Silambam has been in practice since 4th century BC. Silambam is a bamboo stick which serves to be a primary weapon. Silambam shows portrays to kill of the young students who are capable of swirling the silambam with speed and expert. Now I invite our silambam team to perform the martial art.
Thank you, friends. It was a stunning performance. I request our Chief Guest, Dr. Bala Subramanian, Nephrologist, Kidney Care Center, Tirunelveli, to address the gathering. He is actually being honored by our District Collector today in VOC Stadium. Let us give him a big applause for all his services to kidney patients, for the transplants that he has done, for the thousands of patients he is saving every year by way of dialysis. I am also one of his patients. I am so thankful to him for, I am standing here today being able to address all of you only because of him. Thank you, sir. Please, of course, God as well. Please address the gathering. And after that, he will be leaving. Thank you. Thank you, sir. Respected Usha Raman Madam, Chief Guests, Mr. Nawaz, Mr. Muthamil, and persons in the dais, Mr. Raman sir, Dr. Balashankar, and the staff and teachers of the school, and dear students who have gathered in large numbers, and the parents who have come to see their children perform today, and everybody here. Good morning to you all. To participate in the 77th Independence Day amongst you, I think it's a great pleasure and honor for me. Madam Sona Madri, actually I have another function where I am going to be given some award, but I consider that less important than being with you here today. And Independence Day பற்றி பொதுவாக சீஃப் கெஸ்ட்டாக வந்தால் ஏதாவது பேசுவாங்க, பட் ஐ டோன்ட் திங்க் இங்கே இட் இஸ் நாட் நெசசரி. அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட்டில் ராஜேஸ்வரி பேசுனதுக்கு மேலே நான் ஒன்றும் இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் இந்த பக்கம் சீஃப் கெஸ்ட்டாக இருந்து எனக்கு இந்த மெமரிஸை விட அந்த பக்கம் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு ஐ திங்க் it is more pleasurable and more important. ஏன்னா I clearly remember in 1975, nearly எவ்வளோ வருஷம் இல்லை, I was participating in Republic Day parade in New Delhi as one of the contingent. நீங்கள் Republic Day parade டிவியில் பார்த்துருப்பீங்க. there will be thousands of people participating. பட் இருந்தாலும் எனக்கு I was 9th or 10th standard student then. இங்கே அமராவதி நகர் சைனிக் ஸ்கூல்லேருந்து நான் அங்கே போய் அந்த பரேடில் மார்ச் பண்ணது அங்கே யாரும் கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. பட் எனக்கு இன்றைக்கும் அந்த ஃபீல் மறக்கவே மறக்காது. ஸோ ஐ எம் கிளாட் தட் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ண ஒவ்வொருத்தரும் இந்த ஈவெண்ட் இட் வில் பி எச்ட் இன் யுவர் மெமரி. அண்ட் இட் இஸ் நாட் ஸோ மச் ஒரு 4 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள விட்டு எல்லாத்துக்கும் ஷோகேஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி ஐ விஷ் இங்கே உட்காந்துருக்கிற அவங்களுக்கெல்லாம் கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து கலந்துக்க வைக்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபார் எவ்ரி ஒன் யூ ஆர் த ஹீரோ தேர். நான் அந்த டான்ஸ்லாம் பார்க்கும்போது கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவலை கவனிச்சா அவங்களுக்கு அவங்க தான் இன்றைக்கி ஸ்டேஜில் ஹீரோ ஆர் ஹீரோயின். ஸோ ஐ விஷ் எவ்ரிபடி இஸ் ட்ராக்ட் இன் டு திஸ் ப்ரோக்ராம். அண்ட் இன்னொன்று சொல்ல விரும்புகிற த இண்டிபெண்டன்ஸ் டே இப்போ நமக்கெல்லாம் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் இது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே. அன்றைக்கி கட்டாயம் ஸ்கூலுக்கு லீவ் போடக்கூடாது, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு லீவ் போடக்கூடாது, காலையில் ஃப்ளாக் ஹாஸ்டிங் போய் நிற்கணும்னு ஒரு தலைவிதியேன்னு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் மாறிட்டு வருது. அப்படி தான் இருக்குது. பட் ஐ விஷ் இட் ஷுடன்ட் பி லைக் தேட். ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்லலாம் நேஷ்னல் டே அவங்க இண்டிபெண்டன்ஸ் டே இட் இஸ் ஆஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ் பொங்கல், தீபாவளி, ரம்ஜான். அதை விட இதுக்கு தோஸ் பீப்புள் கிவ் இம்பார்ட்டன்ஸ். அது ஐ டோன்ட் நோ உங்களுக்கு தெரியுமோ இல்லை. அவங்க நேஷ்னல் ப்ரைடு இட் இஸ் ஸோ ஹை. அதுவும் கண்ட்ரீஸ் லைக் வேர் யூஎஸ், ஆஸ்திரேலியா, அங்கே நேட்டிவ்ஸ் ரொம்ப கம்மி, எல்லாம் வெளியேருந்து போனவங்க தான். பட் அவங்க பெருசாக பீத்திப்பாங்க, எங்கள் நேஷ்னல் டே ஆகும், நாங்கள் அப்படி இதுன்னு. அந்த ஃபீல் நம்மகிட்ட கொஞ்சம் குறைவோன்னு எனக்கு தோணும். ஐ விஷ் இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி
கேம்பஸஸில் மட்டும் இல்லாமல் வீடுகள்லேயும் கொண்டாடுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரணும். நம்ம நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே பரேடுக்கு யூ ஹேவ் டு லுக் ஃபார்வர்ட். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். நம்ம நாட்டுடைய என்ன சொல்கிறது, அந்த ப்ரவுட் டு பி சிட்டிசனுங்கிற ஃபீல் வந்து தன்னாடி யாரும் 4 பேர் சொல்லி ஸ்டேஜில் சொல்லி வர்றதில்ல, வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அது சூன் வந்துடும். இப்போ ஈவெண்ட்ஸ் லைக் அந்த நம்ம அச்சீவ்மெண்ட்ஸு, சந்திராயன், அந்த மாதிரிலாம் கேட்க கேட்க எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைட் இருக்கும். அடுத்தாப்பில் இன்னொன்று சொல்ல நினச்சது, நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைக் எல்லோரும் யூ ஷுட் ஏம் ஹை. நான் என்னுடைய ஸ்கூல் மோட்டோ வாஸ் ஏம் ஹை. நீங்கள் இந்த ஸ்கையை ஏம் பண்ணால் தான் இந்த மரத்து மேலே போய் நிற்போம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போதும் சின்னதை நினைக்காதீங்க, பெருசாக நினைங்க. யூ ஏம் ஹை அண்ட் யூ அச்சீவ் கிரேட் ஹைட்ஸ். ரெண்டாவது, ஈவன் இஃப் யூ ஏம் ஹை, உங்கள் ஃபஸ்ட் சாய்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு ஃபஸ்ட் சாய்ஸ் இருக்கும். அந்த ஃபஸ்ட் சாய்ஸ் கிடைக்கலன்னு தெர் இஸ் நோ நீட் டு ஒரி, பிகாஸ் சம்டைம்ஸ் யுவர் செகண்ட் சாய்ஸ் மே பி ஈவன் பெட்டர் தென் த ஃபஸ்ட் சாய்ஸ். நான் என்னுடைய லைஃப்லேயே இது நான் சேர்ந்தது சைனிக் ஸ்கூல் அமராவதி நகரில் மிலிட்ரியில் சேரணுன்னு தான் ஃபஸ்ட் சாய்ஸில் சேர்ந்தேன். அங்கே யூ பிகம் ஆஃபீஸர்ஸ், நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி வழியாக யூ பிகம் ஆஃபீஸர்ஸ். இப்போ என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் தேவ் ரிட்டையர்டர்ஸ், லெஃப்டினன்ட் ஜென்ரல்ஸ் அண்ட் பிரிகேடியர்ஸ் அண்ட் ஸோ ஆன். பட் நான் வந்து டியூ டு சர்டன் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், அது ஆல்தோ ஸ்கூலில் என்ன ரொம்ப எதிர்பார்த்தாங்க, ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வுட் கோ இன் டு நேஷ்னல் டிஃபென்ஸ் சர்வீசஸ்ன்னு போகல. தென் அங்கேருந்து வெளியே வந்தேன். தென் மை நெக்ஸ்ட் திங் க்ளோஸ் டு மை ஹார்ட் வாஸ் டு பிகம் அன் இன்ஜினியர். ஐஐடியில் சேரணுன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஐஐடிக்கு இந்த இப்போ மாதிரி அப்போ ரொம்ப அந்த கோச்சிங்லாம் கிடையாது, இந்த டியூட்டோரியல்ஸ் அது மாதிரி கிடையாது. அண்டு சைனிக் ஸ்கூலில் வந்து அவங்க ஏம் வந்து டு புஷஸ் டு சர்வீசஸ் தான். அந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, சர்வீஸ் செலெக்ஷன் போர்ட்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கு தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் ஹையர் செகண்டரி ஹெச்எஸ்சி எக்ஸாம், அப்போ சென்ட்ரல் போர்டு எக்ஸாம், அது முடித்த உடனே வி வுட் பி மேட் டு ஸ்டே பேக் இன் ஸ்கூல் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் தீஸ் எக்ஸாம்ஸ். அதனால் ஐஐடிக்குன்னு தனியாக படிக்க முடியல, அதனாலன்ட்டு இல்லை, ஐ வாஸ் நாட் குட் இனஃப் டு கெட் இன் டு ஐஐடி. பட் அதுக்கப்புறம் ஐ காட் இன் டு ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், இப்போ வந்து என்ஐஐடின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ட்ரிச்சியில். ஸோ பரவாயில்லன்னு ஐ வாஸ் தேர் ஃபார் அ வைல், 3 months இருந்திருப்பேன். ஐ வாஸ் கெட்டிங் கஸ்டம், நம்ம இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு. அப்போது மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து, அப்போ என்ட்ரன்ஸ்லாம் கிடையாது, இன்டர்வியூஸ் தான். அந்த செலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து ஐ காட் செலக்டட் ஃபார் எம்பிபிஎஸ். ஆல்தோ எனக்கு மனசுலனாலும் வீட்டில் கம்பல் பண்ணாங்க, நீ டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு. ப்ளஸ் நானும் அங்கே இந்த ரேகிங்லலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் தப்பிக்கிறதுக்காக சரின்னு ஐ கேம் டு மெடிசன். ஸோ அதுவும் ஃபஸ்ட் சாய்ஸ் கிடையாது. மெடிசனில் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய இது எல்லாமே டு பிகம் இதில் தான் ஃபிசிஷியன் ஆகணும், சர்ஜிக்கல் இதில் எனக்கு ரொம்ப ஆசை இல்லாமல் இருந்தது. பட் அதில் அப்படியே நான் அந்த ஹவுஸ் சர்ஜன் பீரியடில் எனக்கு நிறைய சான்சஸ் கிடச்சி, சின்ன சின்ன சர்ஜரிஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு சர்ஜரி மேலே ரொம்ப ஆசை வந்துடுச்சு. ஸோ சர்ஜன் ஆகலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுவும் இல்லாமல் ஃபிசிஷியனாகவே ஆனேன், எம்டி ஃபிசிஷியன் ஆனேன். எம்டி ஃபிசிஷியன் ஆகி திருநெல்வேலிக்கு வந்தேன். திருநெல்வேலியில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஃப்டர் 5 years ஐ ரியலைஸ் வெறும் எம்டியோடு இருந்தால் பத்தாது. ஆல்தோ ஐ வாஸ் என்ஜாயிங் இட், இது ஏதாவது ஒன்று ஸ்பெஷலைஸ் பண்ணணும், அப்போ தான் யூ வில் பி ரெக்கக்னைஸ்ட் அப்படின்னு சொல்லி, அப்போ சம்திங் க்ளோஸ் டு மை ஹார்ட் வாஸ் கார்டியாலஜி. நான் கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு சொல்லிவிட்டு, அப்போ யாரும் இங்கே கிடையாது, கார்டியாலஜிஸ்ட்டும் கிடையாது, நெஃப்ராலஜிஸ்ட்டும் கிடையாது. நான் இப்போ வந்து கிட்னி டாக்டர், நெஃப்ராலஜிஸ்ட் ஆகிடணும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கார்டியாலஜிஸ்ட்டுக்காக ஆகணும்னு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் ப்ளஸ் சர்வீஸ் கோட்டா இப்படிலாம் இருந்ததுனால எனக்கு அது கிடைக்காமலே இருந்தது. தென் ஐ காட் இன் டு நெஃப்ராலஜி. பட் அதுலேயும் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போகணும், ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும், மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும்னு சொல்லி கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணால் 2 வாட்டி அப்ளை பண்ணேன், 3 வாட்டி அப்ளை பண்ணேன். அப்போ அங்கேயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூஸ் அண்ட் செலெக்ஷன் தான், கிடைக்கல. தென் ஐ பிகேம் அ ஃபுல் டைம் ப்ரைவேட் ப்ராக்டிஷனர் ஆஸ் நெஃப்ராலஜிஸ்ட். ஸோ என் லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் நினச்சது கிடைக்காம மற்றது தான் கிடச்சிட்டே வந்தது. பட் ஐ ஷுட் டெல் யூ தேட் நவ் ஐ ஹவ் thoroughly enjoyed மை நெஃப்ராலஜி கேரியர். இப்போது நியர்லி இத்தனை 40 வருஷம் ஆயிடுச்சு.
and I feel that I have achieved much just because I entered nephrology. ஏன்னா கார்டியாலஜி எல்லாம் வேணும்னா பெரிய செட்டப் வேணும், அதெல்லாம் நம்ம ஊருக்கே ரொம்ப பிந்தி இப்போ தான் வந்துச்சு. வேற 96 இந்த ஊரில் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ண முடிஞ்சது பிகாஸ் ஐ டுக் நெஃப்ராலஜி. அண்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு நெய்வ் டிஸ்ட்ரிக்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடி இங்கே நெஃப்ராலஜி கிட்னி டிசீஸ்க்கு வைத்தியம் பண்ண ஒன்றும் பெரிய ஃபெசிலிட்டிஸே கிடையாது. ஸோ ஒரு வெர்ஜின் பாப்புலேஷன். ஸோ அதில் நான் நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு நிறைய இன்டர்நேஷ்னல் காங்கிரஸ் எல்லாம் போய் பண்ண முடிஞ்சது. ஸோ இது வந்து ஒன்லி டு டெல் யூ தேட் எய்ம் ஹை ஃபார் த ஸ்கை யூல் ரீச் சம்வேர் இன் பிட்வீன். அண்டு ஆசைப்படுங்க பெஸ்ட் திங்க்கு. அது இல்லாட்டியும் செகண்ட் திங் கிடைச்சா டோன்ட் கெட் டிஸார்டன். யூ கேன் டூ ஈவன் பெட்டர் இன் வாட் எவர் யூ கெட். இந்த மெசேஜ் பிறகு நான் இப்போ நம்ம இன்றைக்கி ஸ்டேஜில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ உஷாராமன் மேடம் எடுத்துட்டா, நான் இந்த ஊருக்கு வரும்போது இந்த ஊருக்கு ஒரு பிரைட் திங்ஸ்ன்னு 2-3 விஷயங்கள் நினைப்பேன். ஒன்று இவங்கள சந்திச்சுக்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்க ஹவு ஷி வாஸ் டூயிங் ஹியர். அண்ட் ஆர்எம்கேவியில் விஸ்வநாதன் இருந்தார். சரி, இவங்கெல்லாம் ரொம்ப ஏன்னோ எங்கேயோ இருக்க வேண்டியவங்க, பட் தே ப்ரிஃபர் டு பி அட் ஹோம். அவங்க ஊரில் இருந்து மற்ற ஊரில் பெரிய ஊர்களில் பண்ணுறத விட இந்த ஊருக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டது மட்டும் இல்லாமல் செஞ்சு காமிச்சவங்க. இங்கே அவர் மிஸ்டர் நவாஸ் எடுத்துக்கிட்டால், அவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஆல் இண்டியா லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க. இருந்தாலும் தே ப்ரிஃபர் டு ஸ்டே இன் திருநெல்வேலி. ஈஸியாக அவர் போய் அவங்க பிரான்ச்சஸ் எங்கெல்லாமோ இருக்கும், எங்கேயோ போய் இருந்துக்கிட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலாம். பட் தே ப்ரிஃபர் டு பி ஹியர். முத்தையா பிள்ளை சார் எடுத்துட்டோம்னா, அவர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்து கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு அதிலிருந்து டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போய் அதிலிருந்து இப்போது இன்னும் பெட்டர் ரோல் ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஆகி. உங்களுக்கு அவங்கள பற்றிலாம் ரொம்ப தெரியாது, பட் இண்டிவிஜுவலி அவங்க எல்லாம் பிரில்லியன்ட் பீப்புள். தே வுட் ஹவ் கான் ஈவன் ஹையர் இஃப் ஒன்லி தே ஹேட் பீன் இன் பிளேசஸ். பட் அந்த ரூட்ஸை மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு டாக்டர் பாலசங்கர் எடுத்துட்டோம்னா, இஸ் அ சித்தா ஃபிசிஷியன், சீனியர் ஃபிசிஷியன். சித்தா டாக்டர்ஸ் எடுத்துட்டோம்னா நிறைய பேர் சித்தாவில் இருக்கிறோமே, நம்ம அலோபதி மாதிரி ஊசியை போட்டு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற ஒரு ஏக்கத்தோடே இருப்பாங்க. அவங்க பிரான்ச் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்காது. என்கிட்ட வந்து சேர்றவங்க தே வில் ப்ரிஃபர் டு லேர்ன் அலோபதி அண்ட் அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு. வேறஸ் திஸ் மேன், he had so much belief. he has so much belief in his field and அதில் எக்ஸல் பண்ணணும். அண்ட் his research mind is fantastic. ஸோ அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, நெவர் ஃபர்கெட் யுவர் ரூட்ஸ். நம்ம அங்கே போகணும் இங்கே போகணுன்னு நினைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊர்லேருந்தே சாதிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட் ஸோ மச். இங்கே இருந்து நீங்கள் யூ கேன் டூ ஆஸ் பெஸ்டஸ். இப்போ நீங்கள் அவர் பேர் என்ன, குற்றாலத்தில் என்ன வேம்புன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்ட் கிளாஸ். நீங்கள் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லாம் நிறையா தெரியும், பெரிய பெரிய கம்பெனிஸ் தான். பட் அவங்க எல்லாருமே பிளேயிங் செகண்ட் ஃபிடில் டு சம் ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ஸ் ஆஃப் அதர் கம்பெனி, சர்வீஸ் ஓரியன்ட் செக்ஷன். வேறு ஜோஹோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, நம்ம ஊருக்காரரு நம்ம ஊர்லேயே ஃபேக்ட்ரி இப்போ இது போட்டு குற்றாலத்தில் வச்சுருக்கிறாரு. அது ஒரு ஒரிஜினல் சாஃப்ட்வேர் அண்ட் கிவிங் காம்படிஷன் டு மைக்ரோசாஃப்ட் அண்ட் எஸ்ஏபி இந்த மாதிரி இது. அது எனக்கு அவரை தெரியாது, நான் பார்த்ததில்லை. பட் ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் அந்த மாதிரி ஏன் பண்ணணும், அது மாதிரி செய்ய முடியும் இந்த ஊர்லங்கிறது. ஸோ உங்கள் ரூட்ஸை மறக்கக்கூடாது. யூ கேன் எக்ஸல் ஆஸ் மச் அஸ் எனிபடி எனிவேர். அண்ட் ஐ டெல் யூ, நம்ம இந்தியா போகிற ஸ்பீடில் இன்னும் ஒரு 20 or 30 years கழித்து வில் பி மச் ஹையர் தேன் த ஸோ கால்டு அட்ராக்டிவ் வெஸ்டர்ன் வேர்ல்டு. ஸோ நீங்கள் இப்போ அங்கே போயிட்டு 30 வருஷம் கழித்து அங்கேருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கணுமோ வர ஆசைப்படுற அளவுக்கு தான் மாறப்போகுது. அதனால் I want you to be all proud of the country, proud of yourself and try to achieve what is best for you. Thank you. So if you all and madam excuse me, நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஓடிட்டு இருக்கேன். Thank you. I had great time seeing all these children demonstrating and the speeches which I heard. Thank you. Thank you. Thank you, sir. It's a pleasure having you here.
asked somebody, and everybody pointed out to? Guess who? I hope you guessed it right. It's Rani Velu Nachiyar. Rani Velu Nachiyar was the queen of Shivaganga estate, 1780 to 1790. She was the first Indian queen to wage war against East India Company in India. She is known by Tamils as Veeramangai, which means brave woman. She was trained in martial arts like Valadi, Silambam, horse riding and archery. She was a scholar in many languages and proficient in French, English and Urdu. Here come our students to bring life to this great queen of Shivaganga. விடுதலை வேட்கைக்கு வித்திட்டவர் பலர், வீரரும் வீரமங்கையரும் நிறைந்த நாடு நம் நாடு. ராணி வேலுநாச்சியார் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடி வெற்றி கொண்ட வீரமங்கை. அவர் வீரத்திலும் ஈரத்திலும் பல மொழிகளிலும் சிறந்தவராக காட்சி தருகிறார். உங்கள் கண் முன் காட்சியாக விரிகிறது. வேலுநாச்சியாராக ஆர்த்தி, குயிலியாக பெச்சீனா, உடையாளாக அனுஷ்யா, சின்ன மருதாக சக்திவர்ஷினி, பெரிய மருதாக உஷா, பிரிட்டிஷாக அஷதா சஃப்ரின் மற்றும் மெர்ச்சிகா, ஹைதர் அலியாக விபுல் சுபாஸ், திப்பு சுல்தானாக அஸ்வின், அமைச்சர்களாக சஞ்சய் பாண்டியன் மற்றும் விஸ்வா, கோபால் நாயக்கராக பாலசுப்ரமணியன். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக சிவகங்கை சீமையின் அரசி வீரமங்கை வேலுநாச்சியார் வலிரார் வலிரார் வலிரார். குயிலி, பயிற்சியை தொடங்கலாமா? தாங்கள் அழைத்து நான் மறுப்பதா? உடனே தொடங்கலாம். தொடங்கலாம். பெரிய மருது, ஏதேனும் செய்தி உண்டா? நம் அரசரை கோழைத்தனமாக மறைந்திருந்து கொன்ற பாஞ்சூர் ஜோசப் நாட்டுக்குள் திமிராக வருகிறார். மக்களுக்கு தொல்லைகள் பல தருகிறார். மக்கள் மனதில் கோபம் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. சிவகங்கை சீமையின் எதிர்காலமே உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. மன்னர் முத்துவடுகநாதரை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை, அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது. மன்னரை கொன்ற வெள்ளை பரங்கர்களை பழி தீர்க்கும் வரை அது அடங்காது. என் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்காமல் நான் ஓய மாட்டேன். என் மக்களை மீட்காமல் நான் ஓய மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமையின் அரசாங்கத்தில் சிறுநரிகளா? இனியும் அனுமதிக்க முடியாது. விழித்திருக்கும் கண்ணோக்கில் வேலிட்டி வந்தாலும் இமைக்காது எதிர்நோக்கும் வீரர்கள் நாம். புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழச்சி மரபிலிருந்து வந்தவர்கள் நாம். நம் தாய் மண்ணில் கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையார் கோவிலில் வெள்ளை பரங்கர்களின் தலை உருள வேண்டும். மருது சகோதரர்களே, படைகள் தயாராகட்டும், படைகள் தயாராகட்டும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மை, சத்தியம். ஆனால் வீரத்தை மட்டும் வைத்து நம்மால் களம் இறங்க முடியாது. இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ? இல்லை இல்லை, புலி பதுங்குவது பயத்தால் அல்ல, பாய்வதற்காகத்தான். நாம் படை வலிமையை கூட்ட வேண்டும், நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும். மேலும் பிரிட்டிஷ் அரசு தங்களை தீவிரமாக தேடி வருகிறது. தாங்கள் விருப்பாச்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும். அங்கு கோபாலரிடம் ஆலோசனை பெறலாம். சரி, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். நான் மன்னரின் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு வருகிறேன். இப்போது வேலுநாச்சியாருடைய ஆளை சந்திக்கிறார். இந்த ஆடு எங்க தான் போயிருக்கும்னு தெரியலையே. எங்க போயிருக்கும்? பெண்ணே, கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அரசே, அம்மா நீங்களா? உனக்கு என்னை தெரியுமா? தெரியும் தெரியும். உங்களுக்கு தெரிந்த மூன்றெழுத்து வீரம், தெரியாத மூன்றெழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும் தாயே. நன்றாக பேசுகிறாய் மகளே. நாட்டின் நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடுகிறது. உங்கள் கொடை நன்மையும் வீரத்தையும் செல்வ வளத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் தற்போது அரைவேற்று கஞ்சிக்கு கூட வழியின்றி தவிக்கின்றனர். அனைத்திற்கும் ஒரு முடிவு கட்டி விடுகிறேன். இப்பகுதியில் ஆங்கிலேயர்கள் என்னை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இங்கும் வரலாம். உன்னிடமும் விசாரிப்பார். எச்சரிக்கையாக இரு. மீண்டும் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம். என் உயிரை போனாலும் நான் சொல்ல மாட்டேன். பிரிட்டிஷின் வருகை. Velnachar must have gone this way. We can ask the go-to-man. Yeah, let us ask her. இந்த பக்கம் வேலுநாச்சியார் வந்தாரா? என் ராணியை நான் பார்த்தேன். எந்த பக்கம் சென்றார்கள் உன் ராணி? அது என்னால் சொல்ல முடியாது. Kill her if she refuses to say. சொல்லவில்லை என்றால் உன் தலை துண்டிக்கப்படும். என் உயிரை போனாலும் நான் சொல்ல மாட்டேன்.
ஓ அப்படியா, அப்போ உனக்கு அழிவு வந்து விட்டது. என் கரங்களை மட்டுமல்ல என் உயிரையும் உன்னத பூமிக்கு காணிக்கை செலுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன். இப்போது வேலுநாச்சியார் பாளையக்காரர் ஒருவரான கோபாலரை சந்திக்க செல்கிறார். వందనాలు గోపాల్ గారు. మహారాణి వారు వేం చేస్తున్నారు? వీరధ్వానికే మారు పేరైన రాణి వారు వేం చేస్తున్నారు? స్త్రీలలో నారి శ్రీరామణి వేం చేస్తున్నారు? తమరి రాధకో మాయి రాజమహల్ గర్వపడుతుంది. శివగంగలో ప్రాచిక్యను చేజారిపోతున్నాయి. నేను సైనికులకు అడవుపడిల పాడుపడిన రాజమహాలలో శిక్షణ ఇస్తున్నారు. கவலை வேண்டாம், அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம். நீங்களும் உங்கள் படையும் விருப்பாச்சி கோட்டையில் தங்கி பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம். குயிலி, நீ நான் ஆங்கிலேயருக்கு நெருப்பாக இருப்பாய். அவர்களின் ஆயுத கிடங்கை அளிக்கும் பொறுப்பை நான் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். உத்தரவு தாயே, தாங்கள் ஆணையிட்டால் அனலையும் விழுங்குவோம். நீங்கள் கண்ணசைத்தால் கடலையும் காற்றை போல் கடப்போம். படைகள் எல்லாம் தயாராக உள்ளதா? நம் படை வீரர்கள் போருக்கு எப்போதோ தயாராகிவிட்டனர். ஆனால் ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன. ஹைதர் அலிக்கு 3 முறை கடிதம் அனுப்பியும் அவரிடமிருந்து ஏதும் பதில் வரவில்லை. அவர் இப்போது திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருப்பதாக செய்தி. நானே நேரில் செல்லலாம் என திட்டமிட்டுள்ளேன். திப்பு சுல்தான் மற்றும் ஹைதர் அலியின் வருகை. நாங்கள் வேலுநாச்சியாரிடமிருந்து வருகிறோம். உங்கள் அரசரை காண வேண்டும். आपसे मिलने के लिए वेलुनाचियार के मंत्री आए हैं. उनको अंदर आने के लिए बोलो. அஸ்ஸலாமு அலைக்கும் நவாப். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் ராணியாரிடமிருந்து 3 முறை ஓலை அனுப்பியும் தங்களிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லையே. இது போன்ற முக்கியமான ராணுவ ஒப்பந்தங்கள் குறித்து உங்களிடம் பேச முடியாது, உங்கள் ராணியிடம் தான் பேச முடியும். சரி, உடனே அவர்களை அழைத்து வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் நவாப். उसको जरूरत रही है, मैं आज ही हूँ. அதற்கு அவசியம் இல்லை நவாப், நான் இங்கே இருக்கின்றேன். தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. தங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? எனக்கு உங்கள் படை வேண்டும். நல்லது. ஆங்கிலேயர் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் எதிரிதான். 500 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள், 1000 வீரர்களை இப்பொழுதே உங்களுடன் அனுப்புகிறேன். என் மகன் திப்பு சுல்தான் இப்படைக்கு தலைமை தாங்குவான். மிக்க மகிழ்ச்சி. சிவகங்கை அரண்மனைக்குள் ஆங்கிலேயர் குவித்து வைத்திருந்த ஆயுத கிடங்குக்குள் குயிலி தன் உடல் முழுவதும் எண்ணெய் தடவி தீ வைத்து கொண்டு குதித்தாள். இதனால் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு முழுவதுமாக அழிக்கப்பட்டது. குயிலியின் உயிர் தியாகத்தால் சிவகங்கை மீட்கப்பட்டது. தாயே, தங்களின் உத்தரவுப்படி ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கு அளிக்கப்பட்டது. ஆனால் இதில் பெண்கள் படையின் தலைவி குயிலியோ வீரமரணம் அடைந்து விட்டார். என்ன சொல்கிறாய்? ஆம் தாயே, குயிலி தன் உடலையே தீ வைத்து எரித்து விட்டாள். குயிலி புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளாள். உடனே போர் முரசு கொட்டுங்கள். அப்படியாகட்டும். பிரிட்டிஷ் மண்டியிடுதல். Please forgive us. Give us a life. We are leaving your country. தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களை விட்டு விடுங்கள். நாங்கள் உங்கள் நாட்டை விட்டு உடனே வெளியேறுகிறோம். Don't you know English? உனக்கு ஆங்கிலம் தெரியாதா? I don't only know English. I'm well versed in Malayalam, Telugu, Urdu, Kannada and French. As in I've learned all these 7 languages. தான் செய்யுன்னு கர்மத்தின்னு தான் அனுபவிக்கும். This is Malayalam. ప్రార్థించే పెడువుల కన్నా సగాయం చేసే చేతులుమిన. This is Telugu. జననీ జన్మభూమిస్య స్వర్గాధిపిగరియసి. This is Sanskrit. దేశం నమ్దే, మక్కలు నమ్దే, హన్ను నమ్దే, నమ్కు యాకే వరిబడిగేకో. కొత్తాయిందా? పురిగిరదా? Listen. Write and sign that will never interfere in the position of Sivagangai Seemai. We will do as you say. நீங்கள் சொன்னபடியே நாங்கள் நடந்து கொள்கிறோம். இவன் அறம் தவறியவன், நம் அரசரை கொன்றவன். இவனுக்கு கருணை காட்டக்கூடாது. உத்தரவிடுங்கள். இவன் தலையை சீவி உங்கள் காலடியில் போடுகின்றேன். உத்தரவிடுங்கள். அவசரம் வேண்டாம். வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகிற்கே கற்றுக் கொடுத்தவர் நாம். மனிதரை மனிதர் அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உலகிற்கு உரைப்போம். அவன் எப்போது நம் முன் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டானோ அப்போதே அவன் செத்து விட்டான். இவன் பிழைத்து போகட்டும். கோட்டை நம்வசமாகி விட்டது. மீண்டும் கோட்டையில் ஹனுமானின் கொடியை ஏற்றுங்கள். அது போல உடையாளுக்கும் குயிலிக்கும் நடுகள் வைக்க நான் உத்தரவிடுகிறேன். அப்படியாகட்டும். மூவேந்தர்களின் வீரத்தையும் முத்தமிழின் பெருமையும் மீட்க வேண்டிய தருணம் இது. ஜாதி மதங்களால் பிரிந்து கிடந்தது போதும். சிவகங்கையின் சிங்கங்களாக சிலிர்த்து எழுவோம்.
வேண்டும். மீண்டும் ஹனுமானின் கொடியை ஏற்றுங்கள். அதுபோல முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும். Thank you, my dear friends. It was a wonderful performance. My great appreciation to the participants. Many thanks goes to all the teachers who stood by the students, helped them to perform this event. Now I invite our chief guests to address the gatherings. I request our chief guest, Dr. N. Syed Nawaz, President, Tirunelveli Tennis Association and FAWOC, to deliver the speech. Respected Nirmala ma'am, correspondent, our principal Usha Raman ma'am, Mrs. Usha Raman, and our distinguished chief guest of this fine morning, Sundaram Pillai sir, parents, faculties, teaching staff, non-teaching staff, and our superstars. Okay. Gives us immense pleasure and being here in front of you, watching all these events, and really especially that Velu Nachiyar, fantastic, drama in front of us, like really made us very happy. We read a lot about it, and we could see visually with multi-talented, what to say, like we can say like that the girl performed as Velu Nachiyar. She spoke many languages. And it's true, and because like her husband was killed, and she took a revenge and chased British, and she won also in the war. That's a highlight. Dear students, and really don't want to bore you with much like long speeches and all. See, we have a lot of inspirations and historical inspirations we can take from our country. We have a lot of role models, and we are people who can achieve, who can, rule the world, but we are composed, we are neutral, we are very, we are moderate, we are the peacemakers. We love to keep peace, unity in diversity. We are the peacemakers, really. We show love. What we show is what we get. When we show love, we get love. Hate, isn't it? It's like water. Student communities are like water, pure water. You allow them to flow. Teachers, allow them to flow. When they put a bottle, they are a bottle of water. When they put a glass of water, they have no shape, no color. We can just color them. We can give the shape. And what is pathetic is the water is contaminated. And we see, it's very sad thing to see that. Pollution of polluting water. Water is the greatest resource which we are going to be very important in future. Growing trees and having water is very, very essential. Essential commodities. And we should, people are taking efforts to do so. All to clean the Tamarabarni projects are coming. And efforts are, is taken and is given a start, and it's not, on proper function. Isn't it? So we say water, we don't want to pollute our water. We keep the water for our next generation. And we plant a lot of trees. And I don't want to advise you more, because you know better what is good and what is bad. Please, when you sleep, disconnect all the gadgets, all the devices. Go to sleep peacefully. Don't pressurize yourself. Don't be, that's the very thing, the people you pressurize and you get, hyperactive, hypertensions. Please come out of it and spread peace and love. Thanks for this opportunity. Meet you on some other occasions. Thank you, bye. Have a nice day. Happy Independence Day. Thank you so much. Thank you, sir. Thank you for your remarkable speech. Now I request Rotarian Muthaya Pillai, Governor, Rotary District 3, 2122.
address the gathering. Thank you. Most respected Usha Raman ma'am and Nirmala ma'am and Raman sir and Dr. Nevas. My dear students, அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். As your master of ceremony said, it's a spectacular event from the beginning. முதல்ல ஏதோ aerobics பண்ண போறீங்கன்னு சொன்ன உடனே everybody was running here and there. I thought you're all going towards the shadows. போய் செட்டில் ஆயிருவீங்கன்னு நினைச்சேன். But again the ground was full. It's not that I thought about 10-15 people will come and perform. The whole school was performing. Really a spectacular event. Spectacular. From there, then onwards, Rajeshwari to Velinachiyar, everybody did extraordinarily well. Hats off to you, all the children. All the children. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் பற்றி நிறைய பேசிட்டாங்க. எஸ்பெஷலி all sacrifice their lives in and around. நம்ம திருநெல்வேலி மண்ணை சுற்றி விளைந்த வீரத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், அவர் வாஞ்சிநாதன், வ.உ.சி. சிதம்பரனார், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாரையும் உங்களுக்கு பற்றி சொல்லியாச்சு. Let me take a different approach from where I belong to. Even though I am settled in Tirunelveli, now I represent the Rotary International as an organization worldwide. Let me just give a brief because யாருக்கும் ரோட்டரி அப்படின்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. But at the same time, if I ask, have you all heard about polio? Pulse polio ஒரு program இருக்கு. That is to eradicate polio. We administer polio drops for the children below 5 years. அது அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். The whole polio eradication is driven by this Rotary International organization for the past 40 years. இந்த உலகத்திலிருந்து 99.9% எக்ஸப்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் தவிர மற்ற உலக நாடுல போலியோ அழிக்கப்பட்டுள்ளது. இந்தியா has been declared polio free in 2013. நாங்க படிக்கக்கூடிய காலங்களில் இங்க சென்ட் சேவியர்ஸ் பாளையங்கோட்டை I completed my 10th on 86. Invariably என்னோட 5ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா வகுப்பறையிலும் குறைந்தபட்சம் ஒரு மாணவனாவது கால் ஊனத்தால் போலியோவால் பாதிக்கப்பட்டு அவர்களால் நடக்க முடியாமல் ஊர்ந்து செல்வதை பள்ளி முழுவதும் பார்க்கலாம். ஒரு பிரேக் விட்டு அந்த கிரவுண்ட்ல குறைந்தது 50 குழந்தைகள் ஊர்ந்துட்டு போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து இன்றைக்கு இந்த பெற்றோர்களும் குழந்தைகளும் அந்த பயம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அதற்கு இந்த ரோட்டரி இன்டர்நேஷனல் இருந்து ஒரு முக்கியமான முயற்சி எடுத்திருக்கிறது. இதற்காக ரொட்டேரியன்கள் மூலமாக செலவிடப்பட்ட தொகை கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் இதற்காக செலவிடப்பட்டுள்ளது. இந்த organization is spread across worldwide. There are about 14 lakh volunteers, Rotarians. With the vision statement, நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, before that I would like to remind Mrs. Usha Raman is also a member of Rotary International and belong to our club. The vision statement of Rotary goes like that. Together we see a world. We unite, take action to create lasting changes across the globe, among our communities and within ourselves. இதுதான் ரோட்டரியோட விஷன் ஸ்டேட்மெண்ட். With that concept, we are working towards many such projects. There are 2 points I would like to share with you. One is we have an international theme this year. Call it as Create Hope in the World. That's the international theme for this year. This has a small story behind it. The president who declared this international theme has told why he conceived this theme, creating hope. Is it such a big thing in this world today? He told a small story. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால he visited Thailand. ஒரு middle-aged lady was approaching this president to give a small gift. He was trying to avoid, but she was kept on continually following him and said, you have to accept this. Then he asked, what is that? It is her life saving of 30 years precious seashell. Nothing but a small seashell, but she kept it as a ரொம்ப அவருக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு பொருளாக வைத்துக் கொண்டிருந்ததை வந்து அந்த RI பிரசிடென்ட்க்கு she donated.
Then he asked, why you are giving this precious you feel to me? Because if you are giving gift to somebody, automatically you will expect something back, right? She said, no. 1 year before, due to tsunami, I lost my husband, I lost my children, I lost my home, I lost my livelihood, I lost my hope in this world. I was about to commit suicide. That's the time the and the Rotary came into action. They rehabilitated an entire community. They established the village. They constructed the home. They created a community hall. They built a small business for a livelihood. She said, I must thank Rotary. Rotary gave hope in my life. That is the whole purpose of giving this gift to the token of appreciation. From there, this president conceived, creating hope is such an important thing that can change lives. That's the whole concept behind this. And he strongly emphasized, creating hope is not possible without peace. Today we come across a war between Russia and Ukraine going on for the past 500 days. But we may be able to give lots of support, money, materials, food, everything. But that's not the solution. Is it enough to provide all materials? Unless the peace is established, there is no hope in the mind of the people who are suffering. So let's all join together and create hope in the world is the message from the Rotary International. And in my personal, this year, as I take charge as a district governor, which covers 7 revenue districts from Ramanathapuram, Sivagangai to Kanyakumari, we are about 5,000 Rotarians. I have announced a small theme called Bring Home Solar. Is a message for this focus year project for the current year, which supports the environment. As Mr. Nawaz said, by providing clean water to the next generation is our primary duty, and that's a gift to the next generation, he said. In the line, similar to that, by bringing in home the solar, because today, that's the only cleanest renewable energy in the world. With a little effort of bringing solar to our homes, we can definitely give a clean environment to our next generation of the children. Let us be responsible and try to give a better world for the future children. Wish you all the best and good luck. Thank you. Thank you, sir. Thank you for your profound words. When students improve their attendance, they improve their academic prospects. The students who have 100% attendance last academic year will be honored now. I request our Chief Guest, Dr. N. Syed Nawaz, President, Nalveri Tennis Association and FAME, to give away the prizes to the students. UKGD, Karthikeyan. These are the students who will be receiving their prize for attendance. Attendance, 100% attendance. ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் பள்ளிக்கு வந்தமைக்காக இவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. UKG A செக்ஷன்ல Karthikeyan. Raman will present three balls to our school.
Rosina M. 9G, Dipsy Mariam M. 10G, Uriyeshan S. 12B2, Krishnaveni M. 12C1, Annapurni S. 12C1, Lakshmi Naras L. 12C1, Shantini H. Her mother will be receiving her prize. Please give them a big applause for their attendance. They have been keeping for the last past year. Both her brother and sister, they are both having full attendance. Thank you, ma'am. Thank you, sir. Now here comes Madhuvashini of class 11B to deliver the vote of thanks. Good morning, everyone. It gives me an immense pleasure to deliver the vote of thanks on this precious Independence Day gathering. First and foremost, I extend my heartfelt thanks to the guests of honor for having spared their special time with us amidst their busy schedule. I also thank our beloved correspondent, Mrs. Nirmala Sitharaman, and our Mr. Raman, husband of our beloved principal and managing trustee of our school, and our wonderful vice principal, Mrs. Gangaman. Only because of them, this event has been a grand success, and I also owe a special gratitude to all my teachers who have worked hard to ensure that this occasion becomes a memorable success. My special thanks to all the non-teaching staff. Last but not least, I extend my sincere thanks to all my fellow students who have been the root cause for this successful program. Thank you one and all. Jai Hind. Thank you, Madhuvashini. If I don't say these words, I don't think so I fail in my duty. What a fantastic and fabulous show, my children. Lovely show, lovely show. Excellent. I congratulate all my students and my staff for being behind this to make this function a very grand success. As the chief guest said, as the doctor said, we need more IT students, engineers and doctors in India. All of you should be able to grow up to become doctors and engineers in India. That should be the oath that we all take in this Independence Day. Thank you, my children. I thank once again. I congratulate I also thank the photographers, the video people who have been with us today, yesterday and today with us. I thank all my students and staff who really put on a wonderful show today, and this 77th Independence Day will be forever in our memory. Thank you, my children. Thank you everybody for attending this event. Let us conclude this occasion with national anthem. Please rise for national anthem. Jala jala
we are going to proceed towards the inauguration of our new tennis court. Before we do that, I take this opportunity to thank Mr. Rajesh Batra and Mrs. Robin Batra, a philanthropist who's in Bombay, who has donated this tennis court to our school. Robin Batra happens to be a former student of Mill Hill School. When I visited Mill Hill in the year 2000, he was a small student who was in class 8, a very energetic student. He took Nirmala Madam and me throughout the school, showed everything. He was so attached. Then when one of the Mill Hill trips, he visited our school. Then onwards, this beautiful relation between Mr. Rajesh Batra and the school has been going on. Last year, they were kind enough to provide 40 computers to our school. This year, they supported us with 3 projects. One is the new girls' toilets that we have built. All the smart boards, 10 smart boards, digital Android boards that you see in every class this year is a contribution of Mr. Rajesh Batra. This beautiful tennis court is a new facility. It's a wonderful facility which very few schools have. We owe all this to the Batra family. So I take this opportunity to thank the family before proceeding to the tennis court. Thank you so much.
அவர் ஓகே சொல்லட்டும். ஓகே நீங்க சொன்னா கட் பண்ணிடுவோம். Thank you. Okay. Right? Thank you so much. Kathir. Hello, hi. எல்லா super beautiful players. Upcoming players நாளைக்கு வர போறாங்க. அவங்க நல்லா they very fast ஆடுறாங்க நல்லா. Levin father. Hey, Levin. Desha number 1. What about it? Desha number 1. Congratulations. You product. Levin, army. சார் நாங்கள் எப்போது சொல்கிறோம் நீங்கள் Association. He is the winner of the boys doubles, the young boy who has participated at the international level. We are very fortunate to have him here. Welcome, Levin. Wish you all the very best. ஒரு ஸ்டூடெண்ட் emerge ஆகணும் இல்லையா? ஆகணுமா வேண்டாமா? ஆமா. அப்ப என்ன பண்ணணும்? நம்மள என்ன பண்ணணும்? இருக்கிற இந்த கோர்ட்டை யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். எல்லாரும் பயன்படுத்தணும். எத்தனை பேர் விளையாட போறீங்க எவ்ரி ஈவினிங்? நான் பார்க்க போறேன் இனிமேல். So I look forward to it. ஜோகோவிச்சோட விளையாடி இருக்கான் அந்த சின்ன பையன். அப்பேற்பட்ட ஒரு பிளேயரோட விளையாடிய லெவன் நம்ம கிரவுண்ட்ல வந்து இன்னைக்கு விளையாடுறது நமக்கெல்லாம் பெரிய பெருமை.
tennis to our students. And yesterday also they had a match. Today also children playing, not a full, I think it's not a full span match. Just a sample, or a small in the match. ஸோ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்காக உங்களுக்காக வேண்டி இந்த கேம் எப்படி இருக்கும்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இங்கே வந்து விளையாடிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் 2 பேர் இருக்கா. ஸோ லாஸ்ட் இயர் they were the winners, zonal level win money, they went to district level. One is Keerthana, the other one is Selva, Dhanusha. 2 பேரும் லாஸ்ட் இயர் zonal level win money, they went to the district and they are under 14 level. ஸோ ஆனால் இன்னைக்கு நிறைய யங் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வெவ்வேறு ஸ்கூல்லேருந்து இங்கே பார்க்குறோம். Come here. What's your name? Mari Karthik will stand there. This is Nihas, Swaroop, Jay Darshana, Karthikeyan, Kevin. Yes, Kevin. Kevin, Karthik. Karthik, 11 is the student who played first. He has the under 16 Asia level tournament winner. He has played with great players like Zogovic, which is marvelous. Wish you all the very best. What's your name? Number 1, ranking number 1. Shafiq. You tell me. Karthik. Shivaram. Regan is also All India level player. And university player. So it's really great. Sir, please come forward. Mr. Syed Nawaz, the man behind everything. He said when I asked him to sit down, he said, no, I enjoy standing with my children. So that should be the spirit. And similarly, we also are bound to thank Mr. Sriram and the rest of the coaches here. They were here. The coach lay pandithu. Sriram was behind us. Without him, we could not have set this coach up. Thank you, Sriram. Thank you for everything. So we take this, pleasure of honoring the prize winners of yesterday. Mr. Butyaple, please come forward. So of yesterday's match, Mr. Captain Regan. Captain Regan. Number 4 player.